நாம் அன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டைரக்டர் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சமுத்திரகனி, பிரிகிதா இந்த மாதிரியான பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து ரிலீஸ் இருக்கக்கூடிய மார்கன் மூவியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு படத்தில் என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்காங்க, படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா இல்லைன்னா வெயிட் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கோ கொலைகாரன் தொடர்ந்து கொடூரமான முறையில் பலரை கொலை பண்ணிக்கிட்டு வர்றான். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன்கிட்ட இருந்து கொலை செய்யப்படக்கூடிய நபர்களாக காப்பாற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலாக படம் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனை அந்த பொண்ணுக்கு போட்ட உடனே அந்த பொண்ணோட உடல் இப்போது எரிஞ்சு போய் கருகி போனால் எந்த ஸ்டேஜில் இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த பொண்ணோட உடல் மாறிடுது. அப்படி கொலை செய்யப்பட்ட பொண்ணை அந்த கொலைகாரன் ஒரு குப்பை தொட்டியில் போட்டிட்டு போயிடுறான். இந்த நியூஸ் தெரிஞ்ச நார்த் இந்தியாவில் போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய நம்ம விஜய் ஆண்டனி இந்த கேஸை டீல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இவர் வந்ததுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி டீல் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த கடை ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது. ஆக்சுவலாக இவர் அங்கே கிடைச்ச சில சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். இதுவரைக்கும் இது ஒரு க்ரைம் த்ரில்லராக இருந்த இந்த மூவி டக்குன்னு அந்த பையனை விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி ட்ராவல் ஆகுது. இந்த படத்தில் இது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கடைசியாக அந்த பையனை மூலியமாக விஜய் ஆண்டனிக்கு என்ன மாதிரியான குழுக்கள் கிடைக்குது, கடைசியாக அந்த கொலை செய்கிறான் கில்லர் அவனோட மோட்டிவ் என்ன, அவன் ஏன் தொடர்ந்து பலரை கொலை பண்ணுறான், அந்த கொலை செய்யப்படக்கூடிய நபர்களுக்கும் அந்த கில்லருக்கும் என்ன சம்மந்தம், இப்படி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி ட்ராவல் ஆகி போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த மூவியோட ஹீரோவாக இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி சார், இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தன்னோட சினிமா வாழ்க்கையை இவர் ஒரு மியூசிக் டைரக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் இவர் ஒரு ஹீரோவாக புது அவதாரம் எடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். இவர் நடிச்சிருக்கக்கூடிய படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மெசேஜை மக்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இவரோட படம் ஏதாவது ஒரு சில படங்கள் மக்களுக்கான கருத்தை சொல்லாட்டி கூட நீங்கள் படம் பார்க்க தேட்டருக்கு போனீங்க அப்படின்னா ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு இவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். நம்பி போய் இவர் விஜய் ஆண்டனி சாரோட படங்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இவரோட படங்கள் ஒர்த்தான படங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் இவர் கதைகளை சூஸ் பண்ணி நடிச்சிட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஹீரோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோயின் இல்லாமல் ஒரு அப்பா கேரக்டரில் இந்த மாதிரியான கேரக்டரை சூஸ் பண்ணி நடிக்கிற சினிமாக்கள் இப்போது சமீப காலங்களாக தான் வந்துட்டுருக்கு. எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த படத்தில் ஹீரோவாக இருப்பார், ஹீரோயின் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்பா ரோல் மாதிரியான ரோல்லாம் பண்ணுற தமிழ் படங்கள் குறைவாக தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் காலங்களாக தான் இந்த மாதிரியான படங்கள் வருது. இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி சார் என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு ஹீரோயின் அவருக்கான ஒரு பேர் இந்த படத்தில் இல்லாத ஒரு கேரக்டராக ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பான்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சாருக்கு ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஒரு கருகுன மாதிரி உடல் தோற்றம் கொண்ட ஒரு கேரக்டரில் தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை ஒரு ஹீரோ எடுத்து ஆக்ட் பண்ணுறதுக்கு தனியாக நமக்கு இவருக்கு ஒரு ஹேட்ஸ் அப் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த பாடியில் இந்த மாதிரியான தோற்றம் இருக்க காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் படம் பார்க்குறப்ப வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் இவரோட கேரக்டர் இருக்குது. அடுத்ததாக சமுத்திரகனி சார், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் நம்ம விஜய் ஆண்டனி சார் நார்த் இந்தியாவிலேருந்து சென்னைக்கு வர்றாருல அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக. அப்போது நம்ம விஜய் ஆண்டனி சார் லீகலாக நார்த் இந்தியாவிலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க மாட்டார். இந்த கேஸை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர்
எப்படி சொல்ல, ஒரு லீகலாக இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தான் வந்துட்டு இந்த கேஸை வந்து இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்ம சமுத்திரக்கனி சார் தான் வந்துட்டு விஜய் ஆண்டனி சாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். இவர் வந்துட்டு எப்படி சொல்ல, இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கௌரவ தோற்றம் அப்படின்ற மாதிரி ஆன ஒரு ரோலில் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கான ரோல் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு நம்ம சமுத்திரக்கனி சாரை பற்றி சொல்லவே தேவையில்ல, நடிப்பில் பிரிச்சிருவார். அந்தளவுக்கு இந்த படத்தில் தன்னோட நடிப்பை வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரகிதா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் முழுக்க நம்ம விஜய் ஆண்டனி சார் கூட ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க நம்ம அந்த கொலைகள் நடக்குதுல்ல அந்த ஏரியாவுக்கு எஸ்ஐயாக வந்துட்டு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி சாருக்கு கூட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுமே இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் இந்த படத்தில் ட்ராவல் ஆகுறாங்க. அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இவங்க அடுத்தடுத்து சினிமா கேரியரில் முன்னேறி வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட எதிர்பார்ப்பும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த ரிவ்யூ மூலமா இங்கே தெரியப்படுத்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட கதை இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கையில் நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு அங்கே கிடச்ச சிசிடிவி ஃபுட்டேஜுகளை வச்சு அந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற கோணத்தில் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவியாக போயிட்டுருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட பையன் சொல்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக இது ஒரு வேறு கோணத்தில் போயிடுது. அதாவது ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி இது ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட இந்த ஃபேண்டசி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு இதே கோணத்தில் இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு ராட்சசன் அளவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்போ ராட்சசன் அளவுக்கு இல்லைன்னா ஃபேண்டசி விஷயங்களை கொண்டு வந்து இந்த படத்தை சொதப்பி வச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஃபேண்டசியான விஷயங்களை அந்த படத்தில் சொன்னால் கூட அவங்க என்ன சொல்லணும்னு ட்ரை பண்ணாங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் ஹிட் அடிக்குமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேண்டசி அப்படிங்கிற விஷயங்களில் வந்து நிறைய நம்மளால் யூகிக்க முடியாத விஷயங்களை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ் மக்கள்கிட்ட இந்த படம் பெரிய அளவில் போய் சேரும் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கான ரீசன்களை வந்துட்டு தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழ் மக்கள் நம்பக்கூடிய விஷயங்களை, தமிழ் மக்களோட நம்பிக்கையாக இருக்கிற விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஒரு தெளிவாக ஒரு மெயினான பார்ட்டாக அந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும். என்னதான் ஃபேண்டசி கலந்து இருந்தால் கூட இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு அதுவும், அதாவது தமிழ் மக்கள்கிட்ட வெற்றி அடைகிறதுக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மற்றபடி ஃபேண்டசியை தவிர்த்திருந்தாலும் இந்த படம் ஹிட் அடிச்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு த்ரில்லான விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. இடையில அந்த ஃபேண்டசி கொண்டு வந்தது ரெண்டும் கொலாப்ஸ் ஆகிறதுனால படம் வந்துட்டு எங்கேயோ பிசரடிக்கிற மாதிரி தோணுனா கூட படம் வெற்றி அடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நானும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்க, எல்லாம் இருக்கட்டும். இந்த படத்தில் அந்த சைக்கோ கொலைகாரன் யார், அவனுக்கும் இந்த கொலை செய்யப்படக்கூடிய நபர்களுக்கும் என்ன சம்பந்தம், இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கல்ல ஒரு பையன், அவன் என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறதான் அந்த படத்தில் அடுத்தடுத்து ட்விஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கொலை செய்யப்படுறாங்கல்ல அவங்களுக்கும் அந்த கொலைகாரனுக்கும் பெருசாக எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஃபைனலாக இவங்க என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, நிறம் சார்ந்து யாரெல்லாம் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்களோட மொத்த கோபம் தான் அந்த சைக்கோ கொலைகாரன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது பையனா பொண்ணா அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக நம்ம விஜய் ஆண்டனி வந்துட்டு எப்படி அந்த கேஸை சால்வ் பண்ணார் அப்படிங்கிற இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை ஒன்று தூக்கி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவரோட விஜய் ஆண்டனி சாரோட பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டுருவாங்க. அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, அவங்கள யார் கொலை பண்ணால், அந்த கொலை மூலியமாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த சைக்கோ கொலைகாரனை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மிகப்பெரிய கிளைமேக்ஸாக இருக்குது. ஃபைனலாக அந்த படத்தில் சொல்லி முடித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறத்தால் ஒருத்தர் ஒடுக்கப்படுறார் அப்படின்னா அவங்களோட வலியும் வேதனையும் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படத்தோட ஃபைனல் ஸ்டேஜில் சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த படத்தை நான் பார்க்கலாமா வேணாமா, பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கடைசி நிமிஷம் வரைக்கும் இவங்க தான் கொலைகாரன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கெஸ் பண்ணவே முடியாது. இவங்க கொலை பண்ணியிருப்பாங்களோ, இல்லைனா அவர் கொலை பண்ணியிருப்பாரோ, இல்லைனா அவங்க கொலை, அந்த மாதிரி
யார் கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூகிக்கிற அளவுக்கு நம்மளை ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த படம் வந்து ட்ராவல் ஆகி போகுது. கடைசி வரைக்கும் நம்ம இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசித்துட்டு இருக்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இவங்களாம் இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான படமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உங்கள் ஃபேமிலியோடு போய் நீங்கள் இந்த படத்தை தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா 18+ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டுமே இந்த படத்தில் இல்லை. அதனால் தாராளமாக நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியாக தியேட்டரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும். அதனால் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காம நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் மார்கன் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.